சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இனிய காலை வணக்கம். ஒழுக்கம் நிறை வாழ்வியலை வாழ்ந்து காட்டி உலகிற்கு எடுத்துரைக்கும் தனி பெருந்தகை நம் பங்கார அம்மா அவர்களின் அவதார பெருமங்கள விழா மார்ச் 3. அனைவரும் வருக, பங்காரு தெய்வத்தின் அருள் பெருக. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. தாய் தந்தை பிறந்த நாள் விழா என்றால் குழந்தைகள் சந்தோஷப்பட வேண்டும். குழந்தைகள் பிறந்த நாள் விழா என்றால் தாய் தந்தையர் சந்தோஷப்பட வேண்டும். ஆன்மீகத்தில் குருவிற்கு பிறந்த நாள் என்றால் பக்தர்கள் சந்தோஷப்பட வேண்டும். குருவிற்கு பிறந்த நாள் கொண்டாடுவது உங்கள் வாழ்வில் மிக முக்கியத்துவம் கொண்டது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருவள்ளூர் மாவட்டம் நத்தமேடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. மன்றம் கிடைக்கலன்னு அம்மா கிட்ட வந்து ராதாகிருஷ்ணா வட்டத்தலைவர் தான் வாங்கம்மா பாத பூசை பண்ணிவிட்டு மன்றம் கட்டுங்கன்னு சொன்னார். அதனால் வந்து அம்மா கிட்ட வந்து பாத பூசை பண்ண வந்தோம். அம்மா வந்து என்ன சொல்லிச்சு, நான் எப்பயே பாத பூசை பண்ணதுக்கு எப்பயோ உங்களுக்கு மன்றம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிச்சு அம்மா. சரி, நீ கோயிலுக்கு கட்டினீங்கன்னா உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நான் எல்லாரும் உதவி பண்ணுவாங்க, ஆளு பக்கமும் உனக்கு உதவி பண்ணுவாங்க, உனக்கு கடன் வராது, நீ நல்லபடியாக கோயில் கட்டு அப்படின்னு சொல்லிச்சு அம்மா. அதேமாரி நான் போய் எல்லா ஊரும் ஒரு 7 கிராமமும் போய் நடந்து போய் மடிப்பிச்சை மாரி எடுத்து கோயில் கட்டணும். இப்போ வேள்வி நடத்துனதுலேருந்து பரவாயில்ல, நினச்சிது நிறைவேறுது. அம்மா வந்து நைட்டில் கனவுல இன்னது நடக்க போகுது, இன்னது போகுது அப்படின்னு சொல்லுது. அம்மா கிட்ட நான் நினச்சிது அது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நிறைவேற்றி கொடுக்குது. எனக்கு இதுதான் என் குடும்பம் கஷ்டப்படுது, என் பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும், உன் பேர் கெடக்கூடாது, நீ மன்றம் நான் என் மண்ணில் கட்டி வச்சுருக்கணும், அவங்க குடும்பம் கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது, என் பேரும் புகழும் வரணும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், சனங்க மக்கள் வந்து எல்லாரும் நல்லபடியாக என்னை பாகுபாடாக இல்லாத அவங்க மனசை புரிய வச்சு உன்னுடைய அருள் பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. இன்று உழைப்பு இல்லாது போனதால் சோம்பேறித்தனம், குறுகிய எண்ணங்கள் மற்றும் குரோதம் வளர்ந்து வருகின்றது. இவற்றையெல்லாம் எவ்வாறு ஆன்மீகத்தால் நீக்கலாம் என்று சிந்தித்து செயல்பட்டு வருவதன் மூலம் நம்மை நாமும் வளர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பது குரு உபதேசமாகும். கடந்த 9/2/2026 அன்று திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில்
ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 86வது அவதார பெருமங்கல விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜையோடு ஆன்மீக ஜோதி ஏற்றும் நிகழ்வு மிக கோலாகலமாக நடைபெற்றது. கோ பூஜை மற்றும் ஓம் சக்தி கொடி பூஜை செய்து தொடங்கிய இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை பக்தர்களும் சக்திகளும் கலந்து கொண்டு அம்மா அவர்களின் குருவரலையும் அன்னையின் திருவரலையும் பெற்றனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.